பன்னீர் பிரெட் போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்ய போகிறோம் பார்க்கலாம். ப்ரெட்டு ஒரு 7-8 பீஸ் இது மாதிரி ஓரெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை கப் துருவன பன்னீர், ஒரு கேரட் துருவினது, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது, ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு, 3 சேர்த்து நசுக்கி வச்சுருக்கிறது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு அதில் போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த காயத்துக்குள்ளே நம்ம மாவு எப்படி பேசணும், எப்படி செய்யணுன்றது பார்த்துட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நசுக்கிறத முதல்ல போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. சும்மா லேசாக அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்குனிங்கன்னா போதும். வெங்காயம், ஒரு வெங்காயம் நைஸாக நறுக்குனதை அதில் போட்டுடலாம். ஒரே ஒரு கேரட் துருவி இருக்கும், அதையும் போட்டுடலாம். துருவன பன்னீர் அரை கப் அதையும் போட்டுடலாம். தனி மிளகாத்தூள் வச்சுருந்தேன், அது போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம். இந்த அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போடுறோம். காரம் வேணான்றவும் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது அதையும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். நான் இந்த நறுக்குன கொத்தமல்லி அதிலே போட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு, மாவு மாதிரி ஆயிடுச்சு. இதை உருண்டையாக உருட்டிக்கணும் போண்டா சைஸ்க்கு. இந்த ப்ரெட்டை தண்ணியில் நனைச்சிட்டு இதை செஞ்சு காட்டுறேன். அது உள்ள இந்த உருண்டையை வச்சு அப்படியே ரவுண்டாக பிடிச்சி அதை எண்ணெயில் பொரிக்கணும். தண்ணி ஒரு பவுலில் எடுத்துட்டு இதை லேசாக நினைங்க, அப்படியே ஃபுல்லாக போட்டுறாதீங்க. லேசாக நினச்சிட்டு நல்லா இப்படி புழிஞ்சிடுங்க. அதுலேயே இந்த மாவை அதை நான் சொன்னேன்ல உருண்டையாக உருட்டிக்கங்கன்னு, இது பாருங்கள் இந்த மாதிரி சைஸில், இவ்வளோ சைஸில் ஒட்டிக்குங்க. இது உள்ள நடுவில் வச்சுட்டு பாருங்கள் அப்படியே மூடி பால்ஸாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் எல்லாத்தையும் ஒரு 5-6 ஒன்றா போட்டு நீங்கள் பொரிச்சுக்கலாம். பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த போண்டா ஒன்று இதில் போடுறேன். நல்லா செவந்து அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா செவந்து முறுன்னு வந்துடும். அதை எடுத்துடணும். பன்னீர் பிரெட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாஸ் வச்சுருக்கேன். சுட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.